சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹாபி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னோட 28 வயசு வரைக்கும் எனக்கு ஹாபின்னு எதுவுமே கிடையாது. இன்டர்வியூவில் ரெஸ்யூமேலாம் ரீடிங் புக்ஸு, லிசனிங் டு மியூசிக், வாட்சிங் டிவி அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் டைம் பாஸு, அது ஹாபி இல்லை அப்படின்னு. ஹாபினா நம்மளே க்ரியேட் பண்ணுறது, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை வெளியில் கொண்டு வந்து அதை ஒரு கிராஃப்டாவோ, பெயிண்டிங்காவோ, பாட்டாவோ, மியூசிக்காவோ, கவிதையாவோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது. ரொம்ப டார்க்கான நாள், ஒரு ஃப்ரைடே ஈவினிங். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரோட்டில் டிராஃபிக்கை வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் போயிட்டு பெயிண்ட் பாக்ஸ் வாங்கினேன். போஸ்டர் கலரு, ப்ரஷ்ஷு, சார்ட் பேப்பரு எல்லாமே கடையில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் கொடுத்துச்சு. அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன வரைய போகிறோம், ஏன் வாங்குகிறோம், என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியாது. ஃப்ரைடே நைட்டு ஃபுல்லாக, சாட்டர்டே ஃபுல்லாக, சண்டே மிட் நைட் வரைக்கும் அந்த பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஏதேதோ வரைஞ்சேன். பேப்பரை கிழிச்சு போட்டேன், திரும்ப வரைஞ்சேன். அது ஒரு எல்கேஜி குழந்தை வரைகிறத விட மோசமாக இருந்தது. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு அமைதியாக இருந்தது. அந்த காம்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எனக்காக ஒரு ஹாபி இருக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஹாபின்னு எதுவும் பெருசாக இல்லாத போது வீட்டில் போய் இருக்கணும், தனியாக இருக்கணும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒர்க் முடிச்சுட்டு நான் எப்பயுமே ஈவினிங்கில் வாக்கிங் மாதிரி போவேன். ரொம்ப தூரம் போயிடுவேன். போயிட்டு திரும்பி வரும்போது ஷேர் ஆட்டோவில் இல்லை பஸ்ஸில் தான் வருவேன். வேறு ஏரியாவுக்கே போயிடுவேன். ஏதாச்சும் ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். என்னோடய வேலை போக வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கு எல்லாமே முடிச்சும் கூட எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என் லைஃப் ஃபுல்லாகவே நான் தனியாக இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாத மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹாபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. என் கூட எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயம் இல்லாமல் இருந்தது. மாதிரி நிறைய டைம் இருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறது, இந்த மாதிரி போய் மாட்டிப்போம். சம்டைம்ஸ் எதுவுமே என்னால் முடியாத போது வெளியில் போய் ரோட்டில் நின்று, பார்க்கில் இல்லைன்னா டிராஃபிக்கில் நின்று அங்கே போகிறவங்க வரவங்களெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட தூக்கம் வராது நைட்லலாம். அந்த மாதிரி டைம்லலாம் ஃபோனில் ஏதாவது பார்க்குறது, இல்லை ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு படத்தை பார்த்துடுறது, அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியே 2-3 நாள் யோசிச்சுட்ருப்பேன். லைஃப் இன்னுமே ரொம்ப சோகமாக இருக்கும். என்னோடய லைஃப்பில் ஒரு சேட்னஸும் இல்லை அப்படின்னாலும் தேவையில்லாமல் அந்த படங்களோட இல்லை நான் கேட்ட நியூஸோட பாதிப்பு ரொம்ப நாளைக்கு என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோடய டெய்லி லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் தவிரவும் எனக்கு தூக்கமும் வராது. இப்போ இந்த ஹாபீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறமா நான் கண்டுபிடிச்சது தான் குல்லிங் ஆர்ட். பேப்பரை ரோல் பண்ணி சின்ன சின்ன ஷேப்பாக பண்ணி ஒட்டி டாலு இல்லை இந்த மாதிரி வால் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் தூங்காத நைட்லலாம் இதையே பண்ணிகிட்ருப்பேன். பட் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நான் தூங்காமல் இதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களே தவிர தூக்கம் வராததுனால தான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை.
இந்த கூலிங் ஆர்ட் தான் லேட்டாக தூங்கினாலும் கனவுகள் இல்லாத சில மணி நேரம் நிம்மதியான தூக்கத்தை தந்தது. ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்தது எல்லாமே இந்த கூலிங் ஆர்ட் தான். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை இருந்தது, இன்கம் இருந்தது, லைஃப் பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் ஒரு சேஃபாக போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் என்னால் இந்த ஹாபியெல்லாம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் லைஃப் கொஞ்சம் ஹெவியாக ஆரம்பிச்சுது. ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, கன்ஃபியூஷன். அப்போ என்னால் ஹாபி பண்ணவே முடியல. அப்போ தான் புரிஞ்சுது நம்ம நல்ல மனநிலையில் இருந்தால் தான் ஹாபியே பண்ண முடியும் அப்படின்னு. நம்ம மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாபி கூட ஒரு சைன் தான். என்னோட காலேஜ் டேஸில் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு இருந்தாள். அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவள் எப்போதுமே சாக் பீஸ் வச்சு அந்த தைக்கிற ஊசியை வச்சு என்னவோ செதுக்கிட்டு இருப்பா, குட்டி குட்டி பொம்மை மாதிரி. அதை நார்மலாக அவன் எப்போதும் செய்வாள். இருந்தாலும் ஸ்டடி ஹாலிடேஸ் அப்போ எக்ஸாம் டைமில் ரொம்ப நிறைய பண்ணுவாள். அந்த டைமில் பார்த்தா அவளோட க்ரியேட்டிவிட்டி அப்படி இருக்கும். என்னென்னவோ பண்ணி வச்சுருப்பா புதுசு புதுசாக. நாங்கள்லாம் அவகிட்ட போயிட்டு, டே இதெல்லாம் பண்ணாதரா, இதுக்கு பதிலாக படிச்சின்னா உனக்கு ஒரு 10 மார்க் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அதிகமாக வரும், ப்ளீஸ் அதை பண்ணு, இது எதுக்கு இப்போ வச்சு பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். அவள் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, நீங்கள்லாம் டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறீங்க, வெளியில் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, வெளியில இதை பண்ணும் பொழுது டென்ஷன் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நான் பண்ணுறதுனால தான் எக்ஸாமுக்கு நான் ஒரு சைலண்ட்டாக அமைதியாக போயிட்டுருக்கேன், என்னால் படிக்க முடியுது அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் அப்போ எனக்கு அது சரியாக புரியல. இப்போ தான் எனக்கு அது புரியுது. ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிலாம் எந்த அவசியமுமே கிடையாது. நமக்கு ஒரு ஹாபி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வேலை, வீடு, பிரச்சனை, பொறுப்பு, இந்த எல்லாத்துக்கும் நடுவில் நமக்கு ஒரு அழகான ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் போதும். ஒரே ஒரு ஹாபி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊரில் கிடைக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறது, நம்ம மனசுக்கு பிடிச்சது, அதில் ஏதாவது ஒன்று போதும். மனசுக்குள்ளே இது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை தள்ளி வைக்காதீங்க, இக்னோர் பண்ணாதீங்க. அதுதான் நம்ம எமோஷன்ஸ் நம்ம கூட பேசுகிற சத்தம். அதை கேட்டால் நம்மளோட லைஃப் கொஞ்சம் லைட்டாக ஆகும், கொஞ்சம் அமைதியாக ஆகும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.